சீசன் 8ல் இப்போ யார் டைட்டிலை வின் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்து வந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் தொகுப்பாளரும் பிரபல சீரியல் நடிகருமான தீபக் அவர்கள் டைட்டிலை வின் பண்ணுவாரா இல்லை பணப்பேட்டை எடுத்துகிட்டு போவாரா அப்படின்னு எல்லோரும் பேசி வந்துட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, இவர் பிக் பாஸ்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே எல்லாரிடமே நல்ல வரவேற்பை பெற்று தான் உள்ளே நுழைஞ்சார். அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் இவர் நல்லா விளையாடி வந்துட்டுருக்கார் இப்போ வரைக்கும், எந்த விதமான ஒரு இதுலையும் சிக்காமல் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால் அவரை அதிகமாக வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இருந்தாலும் இவர் 18 லட்சம் வரைக்கும் எனக்கு மணி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு லாஸ்ட்டு சொல்லியிருந்தார். அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து முத்துமுற்றும் சௌந்தர்யா இருக்கிறதுனால இப்போ அவர் அந்த பணப்பேட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதனால் நிச்சயமாக தீபக் அவர்கள் பணப்பேட்டை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யா மற்றும் முத்துக்குமரன் இருக்காங்க. அதே போல் 5 போட்டியாளர்கள் இருக்கிறாங்க. ரீஎன்ட்ரி வேறு கொடுத்துருக்காங்க. 5 போட்டியாளர்களில் 5 பேரையுமே வர வச்சு அதில் 2 பேரை எவிக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க 3 பேரை ஃபைனல் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்கள ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தீபக் அவர்கள் மிகப்பெரிய அளவில் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறதுனால மேபி அவர் வந்து ரன்னர் அப்பாக வரலாம், இல்லை செகண்ட் ரன்னர் அப்பாக கூட வரலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் இப்போ எல்லோரிடமே பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. ஏன்னா ஃபைனல் நெருங்கியிருக்கு அப்படின்றதுனால எல்லோரும் இதை மிகப்பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவில் ரியாலிட்டி ஷோவாக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இதில் கேமு ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. விஜய் சேதுபதி அவர்கள் இந்த தடவை தொகுத்து வழங்கி வந்துட்டு இருந்தார். இந்த சூழ்நிலையில் இப்போ யார் வந்து வின் பண்ண போகிறாங்கன்றதான் எல்லோரினுடைய ஆர்வமாகவும் இருக்குது. என்னதான் எத்தனையோ பேர் இருந்தாலும் முத்து வருவாங்க, அவங்க வருவாங்க, வருவாங்க சொன்னாலும் கூட பிக் பாஸில் யாரை அவங்க வந்து பார்த்தோன்னா இப்போ வின் பண்ண வைக்க போகிறாங்க அப்படின்றது தான் பெரிய டாஸ்க்காக இருந்து வந்துட்டுருக்கு. ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கவங்களும் செம ரகலை பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரையுமே கலாய்ச்சிட்ருக்காங்க. உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே பேசி வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கக்கூடிய குறைகள், அவங்க மாற்றிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றாக செஞ்சு வந்துட்டுருக்காங்க. ஆக மொத்தத்தில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.